வணக்கம். வாங்க இன்றைக்கி அம்மா குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் தாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி கருணக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். தோலை சீவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வாங்க இப்போ வேக வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயில் தண்ணி கொதிக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம அது வேகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் அரிசி மாவு போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு அரைக்கும் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி லெமன் போட்டிருக்கேன். நீங்கள் புளி ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டி நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சாச்சுங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா போட்டு இதில் நீங்கள் வேணால் கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. பாருங்கள், எல்லாத்தோடையும் நல்லா கலந்தாச்சு. இது நல்லா ஒரு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போ உடனே போட போகிறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் இதை நான் உடனே போட போகிறேன். தோசைகள் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். நம்ம கலந்து வச்சுருக்கத அவ்வளோதாங்க. இதையே எண்ணெயிலேயே வேக வேண்டியதான். நம்ம வீட்டில் மீன் எல்லாம் பொரிப்போம் இல்லையா, அதே மெத்தட் தாங்க. பொரிப்போம்ல, வறுத்தெடுப்போம்ல மீனெல்லாம், அந்த மாதிரி. நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு மொறு மொறுன்னு கருணக்கிழங்கு
இந்த மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுப்பை ஸ்லோவிலே வச்சு பண்ணுங்கள். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு வறுவல் வந்து பார்த்திங்கன்னா கீரை சாதம், பருப்பு சாதம், வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.